இன்றைக்கு ஒரு நோய் ஏற்படும்போது நோய்க்கான காரணத்தை நாம் புரிந்து கொள்ள முயற்சி செய்யும்போது எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சிரமத்திற்கான காரணம் என்னங்கிற ஒரு தனி மனிதனுக்குரிய சிகிச்சை தான் அந்த இடத்துல புரிதல் தேவையே தவிர காமனாக இருக்கக்கூடிய நிறைய காரணங்கள் இன்றைக்கு ஒரு மனிதனுடைய எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷனுக்கு காரணமாக இருப்பது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், சர்க்கரை நோய் வந்தால் எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் குறையும், நிச்சயமாக குறையும், சந்தேகமே இல்லை. ஆனால் ஒரு நபர் இருக்கார்னா அவருக்கு இருக்க சர்க்கரை நோய் அதற்கு கான்ட்ரிபியூட் பண்ணுதா இல்லையாங்கிற ஒரு புரிதலை மருத்துவ ஆலோசனையின் மூலம் மட்டும்தான் நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியுமே தவிர நீங்களாக கெஸ் பண்ண முடியாது. இன்றைக்கி நீங்கள் ஒரு ஃபேஸ்புக் எடுத்தாலோ ஒரு இன்ஸ்டா எடுத்தாலோ விதவிதமான வீடியோ அட்வைசஸ் ஃபார் எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் வருது. இப்போ எல்லாருமே என்ன நினச்சிக்கிறாங்கன்னா இது எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போ யாராவது என்ன பண்ணுவாங்க, 2-3 ட்ரை பண்ணி பார்ப்பாங்க, வேலையே செய்யாது. அப்போ யோசிப்பாங்க, ஓ என்னோட எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் முத்தி போச்சு போல இருக்குது, அதனால் எனக்கு வேலை செய்யலை. அப்போ எப்போவுமே எனக்கு வேலை செய்யாதுங்கிற ஒரு நிலைக்கு எல்லாம் மூவ் ஆகிறத பார்க்குறாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, எனக்கு எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் என்ன காரணத்தால் நமக்கு ஏற்பட்டிருக்குன்ற ஒரு புரிதல் இருந்ததுன்னா நிச்சயமாகவே அதை குணப்படுத்துவதற்கும் அதே நேரத்தில் அதோடைய வீரியத்தை குறைத்து கொள்வதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வெறும் ஒரு காரணத்தால் மட்டும் ஏற்படுவது கிடையாது எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன். அந்த காரணத்தை தவிர வேறு என்ன இருக்குன்னு பார்க்கணும். அதனால் டயபெட்டிஸ் வில் காஸ் எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன், அவ்வளோதான், எனக்கு சுகர், எனக்கு இந்த மாதிரி ஆச்சு, அது கிடையாது. அதை புரிந்து கொள்வது ரொம்ப முக்கியம். Dr. Srivarma's Vegicare, his wellness for her happiness.